வணக்கம். சுஜாதா அவர்களின் அனுமதி சிறுகதை கேட்கலாம் வாங்க. ராமதுரை அபிராமி அந்தாதியின் நூல் பயனில் தேடி தேடி பார்த்தார். நல்வித்தையும் ஞானமும் பெற பிரிந்தவர் ஒன்று சேர அகால மரணமும் துர்மரணமும் உண்டாகாதிருக்க என்று 100 பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை. அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைக்கிறது அத்தனை கஷ்டமில்லை போலும் என்று எண்ணிக்கொண்டார். அதே சமயம் இவ்வாறு எண்ணுவதே பாவம், தப்பு எனப்பட்டு சந்தேகத்துக்கு கொள்ளேன் மனத்தில் நின்கோள மல்லாது என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தபோது மேஜை மேல் மந்தார இலையில் இட்லி சட்னி பொட்டலம் காத்திருந்தது. மகாலட்சுமி அடுத்த வீட்டில் ஸ்டார் டிவி பார்க்க சென்றிருக்க பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் துலக்கி கொண்டிருந்தான். பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கீதல் என்று எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரி போய் பார்ட்டைம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறானே, அதுவே பாக்கியம் என்று மனதில் நிம்மதி இருந்தது. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். அதற்கு அபிராமி அந்தாதியில் நல்ல பாட்டு இருக்கிறது. திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. ஆனால் மகன் பாலாஜி என்னும் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைப்பது 2 வருஷம் இழுத்தடித்து கொண்டு போய்விட்டது. போன வருடம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சையும் எழுதினான். எதிலும் கிடைக்கவில்லை. சிரத்தையுடன் படிக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அதை கேட்கவும் தயக்கமாக இருந்தது. கோபக்காரன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டானால் ஒரே பையன். இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிடேன் பாலாஜி என்றார். அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் விரக்தியுடன் பார்த்து கொண்டு, என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பறிச்சேன்னா போர் அடிச்சு போச்சுப்பா என்றான். லக்ஷ்மி ஹாங்காங் பணக்காரர்கள் இல்லங்களை துறந்துவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்தாள். பின்ன என்னதான் செய்ய போகிறதா உத்தேசம்? நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனா? இல்லை, இருந்தாலும் படிப்பு முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சேன்னு. வேலை, கல்யாணம், பிள்ளை பெற்றுக்கிறது இதான அப்பா வாழ்க்கையோட குறிக்கோள். வேற ஏதாவது இருந்தால் சொல்லு. சாமியாரை போகணுங்கிறியா என்றாள் மகாலட்சுமி. சொல்கிறேன் என்றான் விரோதமாக. நீ சும்மா இரு என்று மனைவியை அதட்டிவிட்டு, பாரத் பரீட்சை எழுத போறல்ல, இந்த வருடம் அவனை பாரத் கம்பெனிக்கு பரீட்சை எழுத சொல்வதற்கே பெரிய போராட்டமாகிவிட்டது. எனக்கு அந்த பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ண தெம்பு இல்லைப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்குது. போன வருஷம் எழுதுனே ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். அதில் எல்லாமே சரி மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமான பரீட்சைப்பா. பேப்பர் செட் பண்ணுறவெல்லாம் இதுக்கு முந்தி யமலோகத்தில் சித்திரவதை டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பான் போல. இன்னும் ஒரே ஒரு தடவை எழுதி பாரு, கொஞ்சம் சிரத்தையாக படித்து. சரி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு எழுதுகிறேன். கிடைச்ச நல்ல வேலை தானே? நல்ல வேலை தான், இந்தியாவிலேயே சிறந்தது. ஆனால் 10,000 பேர் நான் எழுதுகிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன? எனக்கு எங்கே கிடைக்க போகிறது? கொஞ்சம் படித்து பாரு, கொஞ்சம் எஃபர்ட். ஏண்டா ரமேஷ் எழுதி பாஸ் பண்ணலை? ரமேஷ் மகாலட்சுமியின் தம்பி பையன். மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரமேஷ் வேற நான் வேறன்னு. இப்போ நீ உள்ளே போறியா இல்லையா என்று அவளை ஆள்காட்டி விரலால் திசை காட்டினார். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து என்ன அதட்டுங்கோ. ட்ரை பண்ணுறப்பா, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. 8 செமஸ்டர், ஏறக்குறைய 80 பேப்பர் எழுதி களைத்து அழுத்து மறுபடியும் பரீட்சை என்றால் எத்தனை அலுப்பாக இருக்கும், எத்தனை போட்டி, ஒரு வேளைக்கு எத்தனை விண்ணப்பங்கள். இந்த உலகத்து மேலே வெறுப்பில்லாமல் நான் நடமாடின்றிருப்பதே ஆச்சரியம் என்று பனியனை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். எங்கே போகிறான்? தெருக்கோடியில் சிகரெட் பிடிக்க. ஆஃபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார். ராமதுரையின் மேஜையின் மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் செட்டையும் வைத்த போதே உஷாரானார். என்ன விஷயம்? இதெல்லாம் எதுக்கு? விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே சிரித்தவர் அந்த கூளைச்சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார். அவர் மேலதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் ஆகியிருந்தது. அது இன்னும் லெட்டராக வரவில்லை. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டிஃபால்ட் இருந்ததால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி கமிஷனருக்கு மனு போட்டிருக்கிறது. அந்த மனு ராமதுரையின் டேபிளுக்கு வந்திருப்பதாகவும் சொன்னார். ஆமாம், நான் என்ன செய்யணும்? நீங்கள் நினச்சா அலாட்மெண்ட் கொடுக்க சிபாரிசு செய்யலாம், வேணும்னா கவனிச்சுக்கலாம் என்றார் அறையில் சுற்றுமுற்றும் பார்த்து. ராமதுரை அவரை நேராக நோக்கி, லஞ்சமா என்று கேட்டார். அப்படின்னு இல்லை, ஒரு கன்சிடரேஷன். எழுந்து போய. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷம் உழைச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன், தெரியுமா சொன்னாங்க. பின்ன என்ன தைரியத்தில் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வருகிறீர்? இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் உம்மை அரெஸ்ட் பண்ணுவாங்க, தெரியுமா? மெல்ல மெல்ல பேசுங்க, நான் என்ன சொல்லிட்டேன்னு.
என்னை லஞ்சம் வாங்குறவன்னு நீ எப்படி தீர்மானிச்ச? அந்த ஆசாமி ராமதுரையை நேராக பார்த்து, மிஸ்டர் ராமதுரை, என்னை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் லஞ்சம் கொடுக்க வரல. ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்தேன். என்னோட மேலதிகாரி பாரத்தில் பெரிய ஆஃபீஸர். பாரத் என்றார். உங்கள் பையன் இன்ஜினியர் வேலைக்கு அனுமதி பரீட்சை எழுதுறானே, அதே பாரத் கம்பெனியில். ஸோ விஷ்ணுமூர்த்தி மறுபடியும் இடம் பலமாக ரேடார் போல் தலையை திருப்பி பார்த்துவிட்டு, நீங்கள் இந்த அலாட்மெண்ட் போட்டு கொடுத்தா பரீட்சை பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறேன். ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து, பரீட்சை முடிஞ்ச அலாட்மெண்ட் கொடுத்தா போதும். ராமதுரை, முடியாது, நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை. பாருங்க சார், உங்களால் முடிஞ்சால் சரி, இல்லை இன்னும் மேலே போகணுன்னாலும் போகலாம். அதெல்லாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முதல்ல கேஸ் ஷீட்டை பார்க்கணும். நல்லா பாருங்கள் ராமதுரை, மை ஆஃபீஸ் இஸ் ஓப்பன். ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியே வரும், வேறு யாருக்கும் கிடைக்காது. இட்ஸ் அ ஸ்பெஷல் கேஸ். ராமதுரை பென்சிலால் பலவாறு மேசை மேல் சுழித்து கொண்டிருக்க, திங்கக்கிழமைக்குள்ளே யோசிச்சு வைங்கோ, சண்டே வீட்டில் தான் இருப்பேன், ஃபோன் பண்ணலாம் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார். பரீட்சை 10ஆம் தேதி, ஒரு 4 நாளாவது டைம் வேணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு செல்கையில் கூட, இது லஞ்சம் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் போனார். ராமதுரை அவர் போனதும் இருப்பு கொள்ளாமல் யோசித்தார். அந்த ஃபைலை பார்த்தார். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். பேமெண்ட் டீஃபால்ட் ஆகியிருக்கிறது. டீஃபால்ட் இல்லை என்று இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தால் காரியமாகும். லெட்டர் கொடுக்க முடியும். முதல் தவணைகளை எல்லாம் கட்டியிருக்கிறார். நடுவில் 3 தடைப்பட்டு அலாட்மெண்ட் கேன்சல் ஆக்கி ஆக்ஷனுக்கு போயிருக்கிறது. இன்னும் ஆக்ஷன் ஆகவில்லை. வெளிநாடு போயிருந்தேன் என்று சாக்கு சொல்லி பழைய கேஸ் ஒன்றில் விதிவிலக்கு போன வருடம் கொடுத்தது ஞாபகம் வந்தது. இருந்தும் என்ன என்ன நான் என்ன பணம் வாங்குறேனா? லஞ்சம் வாங்கலையே. ஒரு பிரசிடென்ட் படி தான் அலாட் பண்ண போகிறேன் என்றெல்லாம் பல விதத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதாரமாக இது தப்பு என்பது உறுத்தியது. எந்த விதத்தில் தப்பு? இன்றைய தேதிக்கு அந்த சைட்டின் மதிப்பு மிக அதிகம். ஆக்ஷனில் போனால் 8 லட்சம் வரும். இந்த இலாக்காவுக்கு 25 வருடம் உழைத்ததற்கு ஒரு சின்ன சலுகை எடுத்துக்கொள்வது போலத்தான் இது. எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறார்கள்? அவரவர் 1000 கோடி 2000 கோடி என்கிறார்கள். ஸ்டாக் ஊழல் பாங்கு. மேலதிகாரிகளை பார், அப்படியெல்லாமா இது? ஏதோ ஒரு சின்ன விதிவிலக்கு பண்ணி ஒரு அலாட்மெண்ட் வட்டியோடு கட்டிவிட சொல்லி வீட்டு மனையை கொடுக்க போகிறேன். அதுக்கு பிரதி உபகாரமாக அவன் ஒரு கேள்வித்தாளை தரப்போகிறான். 10,000 தான் பேமெண்ட். ஆனால் இன்றைக்கு அந்த சைட் கோரமங்கலாவில் 8 லட்சம் போகும் என்பதை பற்றி அவர் நினைக்க மறுத்தார். வீட்டுக்கு வந்தபோது லக்ஷ்மியிடம் சொன்னார், பேசாமல் செஞ்சுடுங்கோ. என்ன பணமா காசா? இவனுக்கும் ஸ்திரமாக வேலை கிடைக்கும். கிடைச்சா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க காத்துட்ருக்கா. நம்ம கஷ்டம் கவலை எல்லாம் தீர்ந்து போயிடும். இவனும் என்னை தொந்தரவு பண்ணுறதை நிறுத்துவான். தொந்தரவு பண்ணுறானா? எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறான். உங்கள் பிள்ளை இன்றைக்கி என்னை அடிக்கவே வந்துட்டான். எங்கே அவன்? லைப்ரரிக்கு போயிருக்கான். உங்கள் மேலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் என்கிட்ட காட்டுறான். நான் என்ன செஞ்சேனா? சரியாக வேலை வாங்கி கொடுக்கலன்னு அவனுக்கு குறையோ என்னமோ? எதுவும் செய்ய வேண்டாம். இவனுக்கு அந்த பேப்பரோ என்னவோ சொன்னீங்களே, அதை வாங்கி பாஸ் பண்ண வச்சுருங்கோ. நம்ம பொறுப்பு முடிஞ்சுது. அப்புறம் கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கிறான், இல்லைன்னா எக்கேட கெட்டு போகட்டும். வாங்கி கொடுத்துருங்கோ. வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். தினப்படிக்கு 20 ரூபா கொண்டாங்கிறான். எதுக்குடான்னு கேட்டால், நீ யார் கேட்குறது? அப்பா சம்பாதிக்கிறாருங்கிறான். மொரடா. எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது? புலம்பாத முதல்ல. பையனை பற்றி புகாரை முடிச்சாச்சா இல்லையா? உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது. நான் தான் வீட்டில் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறவன். என்னை எதிர்த்து பேசுகிறான் தெரியுமா? அவனை பற்றி கேட்க கேட்க அவன் மேல் இல்லை, இதை தட்டி கேட்க முடியாத அல்லது விரும்பாத தன் கையாலாகாத தனத்தின் மேல் ஆத்திரம் வந்தது. சரி சரி, சாயங்காலம் வந்ததும் கேட்குறேன். கேட்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் தைரியம் எங்கே இருக்குது? பேசாமல் அந்த பேப்பரோ என்ன இளவோ அதை வாங்கி கொடுத்துருங்கோ. ராத்திரி பாலாஜியை வந்தபோது அவனிடம் காட்டமாக சிகரெட் வாசனை அடித்தது. கேட்க விருப்பமில்லை. சிகரெட் தானே, ட்ரக் பழக்கம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டார். இருந்தும் அவன் மேல் கோபம் வந்தது. என்ன ஒரு பொறுப்பில்லாதவன். பையில் மெலிதாக தெரிந்த வில்ஸ் பாக்கெட் அவரை சீண்டியது. என்ன பாலாஜி, எப்படி பரீட்சைக்கு படிக்கிற? இனிமேதான்ப்பா ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் பேட்டர்ன் ஏதோ மாற்றிருக்காங்களாம். எனக்கு என்னவோ சான்ஸ் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பாரத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் சில குறிப்புகள் மாதிரி கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்படியா என்றவன், பரவாயில்லையே, அவர் அட்ரஸ் கொடுங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரே என்னை பார்க்க வருவார். ஏதாவது ஹிண்ட்டு கிடச்சி அதிர்ஷ்டம் அடித்து பாஸ் பண்ணால் தான் சரி.
ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்றான். இந்த தடவை பாஸ் பண்ணிடுவா பாலாஜி. ஏன், அபிராமி அந்தாதி 2 வேளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களே, அதனாலயா? அம்மா கூட என்ன சண்டை? எதிர்த்து பேசுனியா? அம்மா நான் சொல்கிறதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறா. அவன் என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் சொல்கிறாளோ? சொல்ல மாட்டாப்பா. அம்மா சில வேளை என்னை எப்படியெல்லாம் திட்டுறா தெரியுமா? தெண்டை சோறுங்கிற போதெல்லாம் என்ன ஆத்திரம் வருது தெரியுமா? இருந்தாலும் உன் அம்மா தானடா அவ. அதை சொல்லுங்கோ, ஞாபகப்படுத்துங்கோ இவனுக்கு. சின்ன வயசில் மாந்த வந்து எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கோ என்றால் உள்ளே நுழைந்ததுமே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பணம் கொடுக்குறப்பெல்லாம் பிச்சைக்கார மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ரமேஷோட கம்பாரிஷன். இனிமேல் அவனுக்கு பணம் கொடுக்குற காரியத்தில் என்கிட்ட ஒப்படைக்க வேணாம் சொல்லிட்டேம்மா. ஷட் அப் என்றான். பார்த்தீங்களா, கேட்டுகிட்டே இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்கிற? வளர்ந்த பையனை அடிக்க முடியுமா? அது ஒன்று தான் பாக்கி. ராமதுரைக்கு வந்த கோபத்தில் இவனை ஏன் பெற்றோம் என்று தோன்றியது. ஒரே சவட்டலாம் என்கிற ஆத்திரம் விஷ்ணுமூர்த்தி வந்ததால் அடங்கிவிட்டது. பாலாஜி தன் அறைக்கு போய்விட்டான். என்ன சார் பார்த்தீங்களா? நமஸ்காரம்மா என்று கூடை ஆப்பிளை மேஜை மேல் வைத்தார். கேஸ் சீட்டை பார்த்தேன். 1 வருஷம் வெளிநாடு போயிருந்ததால் பணம் கட்ட முடியலன்னு மனுவை மாற்றி கொடுத்துருங்கோ. அலாட்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணித்தாரேன். இதை கேட்டதும் அவர் முகம் பல்பு போட்டார் போல் பிரகாசமாக்கியது. பிரில்லியண்ட், வெரி குட். அப்போ காரியம் முடிஞ்சாப்புல தான். ஆமாம், அப்புறம் அந்த பரீட்சை தானே, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். அவர் தன் கைப்பையை துழாவி காகித உரையை எடுத்தார். இதை பையன்கிட்ட கொடுத்துட்டு இதே மாதிரி வரும்னு சொல்லிடுங்கோ. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்போது பாலாஜி உள்ளே வந்தான். பாலாஜி, நான் சொல்லலை, பாரத்தில் நம்ம ஃப்ரெண்டுன்னு இவர் தான். நமஸ்காரம் சார். உங்கள் கம்பெனி பரீட்சை ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவர் தான் பரீட்சை பற்றி ஹிண்ட் கொடுக்குறார். பாலாஜி அந்த கவரை பார்த்தான். இதில் இருக்கிற மாதிரி தான் கேள்வி வரும். இது மாடல் பேப்பர் மாதிரி. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த முறையாவது ஹானஸ்ட்டாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அவன் அதை வாங்கி கொண்டான். நான் வரட்டுமா? வியாழக்கிழமை வந்தால் அலாட்மெண்ட் லெட்டர் ரெடி ஆகிடுமா? மத்தியானம் வாங்கும். அப்போ தான் சேர்மன் ஆஃபீஸில் இருப்பார், கையெழுத்து வாங்க முடியும். காரியம் ஆகிடும் இல்லையா? ஆகிடும். உங்களுக்கும் ஆகிடும். ஆனப்புறம் தானே லெட்டரே கொடுக்க போகிறேன். பாலாஜிக்கு அந்த பரீட்சை புதன்கிழமை இருந்தது. விஷ்ணுமூர்த்தி கொடுத்த கேள்விகளுடன் மற்ற பல பகுதிகளையும் படித்ததாக சொன்னான். அதை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் கேள்விகள் பதிலுடன் இருந்ததாக சொன்னான். அதை முழுக்க பார்த்துட்டேல? பார்த்துட்டேன்ப்பா. இது மாதிரியே வந்தால் எழுத முடியும்னு தோணுது, பார்க்கலாம் என்றான். ராமதுரைக்கு உள்ளுக்குள் உவகையாக இருந்தது. பையன் பாஸ் பண்ணிடுவான், வேலை கிடைச்சிடும். ஹிந்துவில் மேட்ரிமோனியில் போடலாம். நான் பரத்வாஜ், மேட்ச் ஃபார் ஹேண்ட்ஸம் பாய், ஏஜ் 27, எம்ப்ளாய்டு இன் ப்ரீமியர் பப்ளிக். புதன்கிழமை ஆஃபீஸ் போயிருந்ததால் சாயங்காலம் வரை விசாரிக்க முடியவில்லை. திரும்பி வந்ததும், பாலாஜி வந்தானா என கேட்டார். வந்தாச்சு, மாடியில் படுத்துன்னு இருக்கான். பரீட்சை எப்படி எழுதுனானா? அவனையே கேளுங்கோ. பரீட்சை எழுத போயிட்டு சீக்கிரம் வந்துட்டான். எப்படா எழுதுனேன்னு கேட்டதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போன்றான். முதலையே விட தெரிஞ்சதால் சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அது தெரியாமல் பைத்தியம் என்று மனதில் சொல்லி கொண்டார். பாலாஜி 6 மணிக்கு மத்தியான தூக்கத்தால் உப்பின கண்ணங்களுடன் வந்தான். என்ன பாலாஜி, எப்படி இருந்துச்சு பேப்பர்? அவர் எதிரே உட்கார்ந்தான். பா, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அந்த பேப்பர் மாடல் பேப்பர்லாம் இல்லை, அதே பேப்பர். அன்றைக்கி அந்த நாள் கொண்டு வந்தாரே அதே பேப்பர். ஒரு கேள்வி கூட தவறாமல் 100 கேள்வியும் அதே தான் வந்தது. தட்ஸ் லக்கி. எழுதிட்டியோ இல்லையோ? அதான் சீக்கிரமாக எழுதிட்டு வந்துட்டியா? இல்லைப்பா, எழுதாமல் வந்துட்டேன். அதிர்ந்து போய், என்ன? ஆமாம், வெறும் தாளை கொடுத்துட்டு எழுந்து வந்துட்டேன். என்னடா சொல்கிற பைத்தியக்கார? ஏண்டா? எனக்கு என்னவோ இது நியாயம் இல்லைன்னு படுத்துப்பா. 10,000 பேர் எழுதுகிறாங்க, ஒழுங்காக நேர்வழியில் மாஞ்சு எழுதுகிறாங்க. நான் மட்டும் திருடப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சு எழுதுறது இட்ஸ் நாட் ஃபேர்ப்பா. நீங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்ததை கவனித்தப்போ அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செய்கிறதுக்கு லஞ்சம் மாதிரி தான் இந்த பேப்பரோன்னு தோணுச்சு. எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பிடிக்கலை? நீங்கள் எவ்வளவு சுத்தமானவர்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் உங்களை கரப்படுத்திக்கிறத நான் விரும்பலப்பா. அப்புறம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் சொந்த முயற்சியில் தான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களை சார்ந்து இருந்தது போதும் எனக்கு. மகாலட்சுமி இடிந்து போய் கன்னத்தில் கை வைத்து தரையில் உட்கார்ந்து விட்டாள். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பெற்று வச்சிருக்கோமே, அவனை அடிங்களேன் முதுகலை, ஆத்திரம் தீர ஒரு சாத்துங்களேன் என்றாள்.
ராமதுரை கிட்ட போய் அவனை அணைத்து கொண்டார். கதை நிறைவடைந்தது. நன்றி.